ஹாய் எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஒய்க்யூ அனாலிசிஸ். பட் போன வீடியோவை பார்த்த கான்செப்டோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, கான்செப்ட் ஒன்று தான் இருக்கும். ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்படியே ஓவர் த இயர்ஸ் என்ன பண்ணிட்டே போவாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு நிறைய கேள்விகள் கேட்ட ஒரு பேட்டர்னை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட், வி வுட் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2015 கேட்கப்பட்ட இந்த கேள்வி. ஏன்னா பேட்டர்ன் பார்க்குறதுனால என்ன பண்ண வேணாம் அப்படின்னா, லேட்டஸ்ட் நாட் ட்ரை டு சால்வ், ஒரு ஹிண்ட் மட்டும் போட்டு ஓகே எப்படி வந்து ஹவு தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ரிலேட்டட் அண்ட் ஹவு தீஸ் கொஸ்டின்ஸ் இவால்வ்டு, ஒரு கான்செப்ட் எப்படி ஓவர் த இயர்ஸ் இவால்வ் ஆகிருக்கு, அதாவது சிசாட்டில் அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? சரி, இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபிசி இன்டூ டிஇஇடி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஏபிசி. சரி, இந்த மாதிரி ஒரு நம்பர் பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு நம்பரை வந்து இப்படி பேட்டர்ன் எடுத்துப்பேன், 789 ரைட்டா? எனக்கு 789 தான் காமனாக இருக்குது அப்படிங்கிறனால இது எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா 7,89,000 + 789. ஏன்னா அப்போ தான் எனக்கு 789 காமனாக வெளியே எடுக்க முடியும். ஸோ அப்போ உள்ளே எவ்வளோ இருக்கும், இங்கே 1000 இருக்கும், இது 1 டைம் இருக்கும். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் அஸ் 789 × 1001. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு, இதுதான் 1001. அப்போ டியோட வேல்யூ வந்து 1, ஈயோட வேல்யூ வந்து 0. ஆப்ஷன் சி. சரி, 2015 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1001 மையமாக வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூவை பார்த்த உடனே 1001 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? 7, 11, 13 இதில் எதால் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1001 என்ன ஆகும் அப்படின்னா 7ஆல் டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும், 13ஆல் டிவைட் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் 3 ப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் 1001. சார் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2023. 15 கேட்ட கொஸ்டின் அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி 2023 கேட்குறாங்க. சரி, 2025 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வித் LCM 1001. இப்போ பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 7, 11, 13 இதோட LCM தான் 1001. HCF ஒன்றான்னு கேட்டால் ஒன்று தான். ஆமாம். இப்போ இது மாதிரி எத்தனை பேர் எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏடா இது வந்து ஒன் ஆஃப் த பேர், இது மாதிரி எத்தனை பேர் எழுதலாம் அப்படின்னா, சி ஐ கேன் ரைட் 7, 11, 1001. ஐ கேன் ரைட் 7, 1001, 13. 1001, 11, 13 இப்படி எழுதலாமா? சரி, இது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா we can keep making combinations. சரிங்களா? இப்போ 7, 11 and 143. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7, 11, 143க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான். சரிங்களா? ஆனால் LCM வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கோஸ் அப் டு 1001. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் எழுதிட்டே போகலாம் அப்படின்னா, இப்போ 7, 11 இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 11 × 13 வச்சு எழுதியிருக்கேன். அப்போ இதே மாதிரி வேறு காம்பினேஷன்ஸ் போகிறப்போ we can say it is going to be more than 8. Okay. Now look at this question. 2021 கேட்டது, when a certain number is multiplied by 7, the product entirely comprises only 1. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நம்பரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, எல்லாமே 1ன்னு வருது. சார் 5 1 6 1ங்கிறத சொல்லலை, எத்தனை 1ங்கிறத மென்ஷனே பண்ணலை. ரைட்டா? ஆனால் நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது 15,000 சம்திங் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 15,000 × 7, ஜென்ரலாக 15,000 × 7 அப்படின்னு போடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 15,000 × 7 ஐ வில் கெட் 1,05,000. ஒரு 6 டிஜிட் வருது, அதனால 6 1 எடுத்துருக்கேன். நோ யூ கேன் கோ பை ஆன்சர் ஆப்ஷனை எடுத்துகிட்டு × 7 போட்டால் எது இந்த வேல்யூ வருது அப்படிங்கிறத வச்சுட்டு போயிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு பேட்டர்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஈச் டிஜிட் ஆஃப் அ 9 டிஜிட் நம்பர் இஸ் 1. இப்போ 9 டிஜிட் நம்பரில் ஓகே each digit of a 9 digit number is 1 and it is multiplied by itself. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறாங்க. சரிங்களா? what is the sum of the digits of a resulting number? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது
யூ வில் எண்ட் அப் கெட்டிங் ஆன்சர். அப்போ பேட்டர்ன் எடுப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா 11 ஸ்கொயர் எடுப்பேன் 121, 111 ஸ்கொயர் எடுப்பேன் 1 2 3 2 1. இது மாதிரி என்ன பண்ணிட்டே வருவேன், பேட்டர்ன் போடுவேன். ஸோ யூ ஹேவ் a 3 digit நம்பர், அப்போ மிடில் நம்பர் 3. ஸோ அப்போ ஒரு 4 digit நம்பர் எடுக்கிறேன் 111 ஸ்கொயர். அப்போ எனக்கு இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னா இட் கோஸ் அப் டு 4. சரிங்களா? அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவேன்னா 1 2 3 அப் டு 9 வரைக்கும் போயிட்டு 3 2 1. அப்போ அதுக்கான சம்மேஷன் கண்டுபிடிக்கணும்னா படிக்கலாம். இல்லை அப்படின்னா பேட்டர்ன் இங்கேருந்து எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தானே கேட்குறாங்க. 2 digit வரும்போது 1 2 1 4, இதோட சம்மேஷன் 9, இதோட சம்மேஷன் 16. இப்போ 2 digit வரும்போது 2 ஸ்கொயரு, 3 digit வரும்போது 3 ஸ்கொயர், அப்போ 4 digit வரும்போது 4 ஸ்கொயர் 16. இப்போ 9 digit வரும்போது 9 ஸ்கொயர் 81. சார் 28ல் எதை ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அதை தான் 25ல் கொஸ்டினாக கொடுத்துருக்கான். என் ஸ்கொயர் வந்து கொடுத்துட்டு ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர் இன் என். அப்போ இதை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போயிடும் மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 9. அப்போ 23ல் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வருது இல்லையா, அந்த ஆன்சரை 25ல் கொஸ்டினாக கொடுத்துருக்கான். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபாலோயிங் த பேட்டர்ன் வில் கிவ் யூ. சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள். XYZ is a 3 digit number where X plus Y plus Z is not multiple of 3. சரி, இப்போ இந்த நம்பரை நம்ம பிரித்து எழுதுறது தான் விஷயமே. இப்போ இந்த நம்பர் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா 100x plus 10y plus Z. அடுத்த நம்பர் எப்படி எழுதலாம் அப்படின்னா 100y plus 10z plus x. And the last one would be 100z plus 10x plus y. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிரித்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன், எப்படி வரும் அப்படின்னு 100 10 1. இப்போ எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் வரும். அப்போ we would end up getting 111x plus 111y plus 111z. இதை பிரித்து எழுதும்போது 111 வெளியே வந்துடும், x plus y plus z. சார் அப்போ இந்த நம்பர் x plus y plus z ஆல் டிவைட் ஆகும். சரி, அப்போ 111 எப்படி எழுதிக்கலாம்? இங்கே இதை நீங்கள் பேட்டர்னாக பார்க்கணும். when I have 111 I can write that as 3 into 37. 111 3 into 37 எழுதலாம் அப்படின்னா அந்த நம்பர் 3 ஆலையும் டிவைட் ஆகும், 37 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இதாலையும் டிவைட் ஆகும், இதாலையும் டிவைட் ஆகும். அப்போ நம்மளோட ஆன்சர் 9. ஏன்னா எதால் டிவைட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா சார்? இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் ஏன் 9ஆல் டிவைட் ஆகலை? பிகாஸ் தே ஹவ் கிளியர்லி கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 3. ஒருவேளை அது மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தால் 3 into 3 இட் பிகம்ஸ் 9. சரிங்களா? அதனால் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9. அப்போ இந்த விஷயத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், 3 digits ஒரே மாதிரி இருக்குது. 111 222 333 இப்படி இருந்தால் அந்த நம்பர் கண்டிப்பாக 37ஆல் டிவைட் ஆகும். சரி, இங்கே வாங்க. 222 power 333, 333 power 232. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு பார்த்தவொடனே என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த நம்பர் 37ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் 222 is divisible by 37, 333 is divisible by 37. அப்போ அது ரெண்டு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 37ஆல் டிவைட் ஆகும். இது ஆன்சராக இருக்க முடியாது. சரிங்களா? ரைட். 222 power 333 இது ஒரு ஈவன் நம்பரா? 333 power some power, so it is going to be odd number. அப்போ ஈவன் ப்ளஸ் ஆட் it is going to be odd number. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷனும் எலிமினேட், இந்த ஆப்ஷனும் எலிமினேட். So I am left out with 3 and 37 but not 2. ஏன்னு கேட்டிங்கன்னா 37ஆல் டிவைட் ஆகும், ஆனால் ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ இதை சொல்லிடலாம். ரைட். சரி, இது 2024 கேட்டிருக்காங்க. 2025 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். P is equal to Q Q Q. இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, P is divisible by 37. What is the highest common factor of
P and 481 கண்டிப்பான முறையில் 37 தான் சொல்லலாம். சார் 481னால் டிவைட் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? இப்போ லெட்டஸ்ஸே இதுக்கு வந்து நான் எடுத்த வேல்யூ வந்து 333 எடுத்துப்போம், சரிங்களா? அண்ட் 481 இப்போ எனக்கு தேவை இந்த 481 இருக்கு இல்லையா, இது 37ஆல் டிவைட் ஆகுதான்னு நான் பார்க்கணும், சரிங்களா? சரி, இப்போ இதை எழுதும்போது 370 + 111 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ விச் இஸ் 37 × 10 + 37 × 3. சும்மா டிவைட் பண்ணாமல் டேரெக்டாக பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறக்காக. அப்போ பார்த்த உடனே எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, 481 37ஆல் டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. QQவும் 37ஆல் டிவைட் ஆகும். ஸோ கண்டிப்பான முறையில் மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 37. அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே வில் டேக் ஒன் கொஸ்டின், ஒன் கான்செப்ட் அண்ட் கீப்ஸ் இம்ப்ரோவைசிங் ஓவர் த இயர்ஸ். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பூரா சால்வ் பண்ணி வேறு வேறு பெர்செப்ஷனில் தெரிஞ்சு வச்சுருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ரெடி ஆகுறீங்க அப்படிங்கிறது ஒரு அடையாளம், ரைட்டா? வில் see you in the next video. Thank you.